கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை ஞாயிறு தினத்தில் குருத்தோலை பவனி அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களில் நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் உயிர்த்தெழும் நாளினை கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டுக்கான ஈஸ்டர் பண்டிகை வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வருகிறது. இதற்கான தவக்காலம் கடந்த 5 வாரங்களாக நடந்து வருகிறது. ஈஸ்டர் பண்டிகையின் முன்னோடியாக குருத்தோலை பவனி கிறிஸ்தவ ஆலயங்களில் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்கு பெத்தானியாவிலிருந்து பவனியாக சென்ற ஒரு நாளை நினைவுபடுத்தி திருச்சபைகள் அனைத்தும் எல்லா திருச்சபைகளும் ஏகோபித்து அதை நினைக்கின்றவர்களாகவும் அந்த பயணத்தை அந்த பவனியை நாங்களும் புற மதத்தினருக்கும் இந்த நாட்டுக்கும் சாட்சியாக பகர இந்த ஞாயிறு பவனி அமைந்தது. அடுத்த ஆண்டு தவக்காலத்தில் சாம்பல் புதன் நிகழ்ச்சியில் இந்த ஓலைகள் எரிக்கப்பட்டு அதன் சாம்பலை சிலுவையாக நெற்றியில் போட்டுக் கொள்வர் என்பது குறிப்பிடத்தக்கது.